வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா. தாவரவியல் பூங்காவில் 3 நாட்கள் நடக்கும் காய்கனி மலர் கண்காட்சி துணைநிலை ஆளுநர் தொடங்கி வைத்தார். புதுவை தனியார் தங்கும் விடுதியில் LED டிவி திருடிய இளைஞர் கைது செய்த போலீசார். 2 லட்சம் மதிப்பிலான LED டிவி பறிமுதல். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கைது. டெல்லியில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி. புதுவை பாஜகவினர் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் 35வது மலர் காய்கறி மற்றும் கனி கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி மாநில வேளாண் துறை சார்பில் ஆண்டுதோறும் மலர் காய்கறி மற்றும் கனி கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, கல்யாண சுந்தரம் மற்றும் துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் கண்காட்சிக்கான வண்ண பலூன்களை பறக்கவிட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த மலர்கள், காய்கனிகளை பார்வையிட்டனர். குறிப்பாக கண்காட்சியில் திராட்சையில் வடிவமைக்கப்பட்ட திருவள்ளுவர், ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் வீரன், ரோஜா உள்ளிட்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரயில் என்ஜின், மலராலான வயலின், சேவல் உருவங்கள், புஷ்பா படத்தில் இடம்பெற்ற மாட்டு வண்டி, செம்மர கட்டைகள் நிறம் பூசப்பட்டது மற்றும் கல்மர பூங்கா ஆகியவை இடம்பெற்றன. மேலும் கண்காட்சியில் வீரிய காய்கறிகள், கனிகள், ரகங்கள், மலர் ரங்கோலி, தோட்டக்கலை சாதனங்கள், பிரதான தோட்டக்கலை பொருட்களின் உற்பத்தியாளர்களின் விற்பனை அரங்குகள், இசை நடன நீரூற்று, சிறுவர்களுக்கான ரயில் ஆகியவை இடம்பெற்றுள்ளது. இக்கண்காட்சியை பார்க்க ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து புகைப்படங்கள் மற்றும் செல்ஃபிகள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். புதுச்சேரியில் தனியார் தங்கும் விடுதியில் நூதன முறையில் LED டிவியை திருடிச் சென்ற வழக்கில் திருக்கோவிலூரைச் சேர்ந்த இளைஞரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான LED டிவிகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை செங்குந்தர் வீதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் கடந்த மாதம் 28ஆம் தேதி போலி ஆதார அடையாள அட்டை கொடுத்து அறை எடுத்து தங்கிய நபர் அங்கிருந்த LED டிவியை திருடிச் சென்றார். இதுகுறித்து விடுதி காப்பாளர் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டது திருக்கோவிலூரைச் சேர்ந்த விக்னேஸ்வரன், வயது 23 என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடன் பிரச்சனையால் போலி ஆதார் அட்டை கொடுத்து புதுச்சேரி, தமிழக பகுதிகளில் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து விக்னேஸ்வரனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான LED டிவிகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களை அவமதித்த அமெரிக்காவை கண்டித்தும், அமெரிக்காவின் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்படும் போது கண்டுகொள்ளாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும், ஏழை எளிய மக்களுக்கு விரோதமாக தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டை கண்டித்தும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாதா கோவில் அருகே நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் என அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து தடுப்பு கட்டை மீது ஏறி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி, பிரதமர் மோடி அமெரிக்கா செல்ல உள்ளார். இதேபோன்று இலங்கை பிரதமரும் ஜனாதிபதியும் இந்தியாவுக்கு வருகிறார்கள். ஆனாலும் அமெரிக்காவில் இந்தியர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இதை பற்றியெல்லாம் பிரதமர் மோடி எந்தவித கவலையும் கொள்வதில்லை என்று குற்றம் சாட்டினார். மீனவர்கள் மீதான தாக்குதலை மோடி அரசோ புதுச்சேரி ஆளும் ரங்கசாமி தலைமையிலான அரசோ கண்டுகொள்வதில்லை. மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி முழுமையாக வஞ்சிக்கப்படுகிறது. ஆனால் இந்த பட்ஜெட்டை ரங்கசாமி பாராட்டி பேசுகிறார். ரங்கசாமிக்கு நாற்காலி மட்டுமே முக்கியம். அவர் நாற்காலிக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார், கட்சியை கூட கலைப்பார் என்று நாராயணசாமி கடுமையாக விமர்சனம் செய்தார். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக அமோக வெற்றி அடைந்ததை அடுத்து புதுச்சேரி பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். 1993க்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தேசத்தின் தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பிடித்துள்ளது. இதன் மூலம் 21 ஆண்டுகளுக்கு பின் தலைநகரில் பாஜக ஆட்சி அமைய உள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி தலைமையில் இந்திரா காந்தி சிலை அருகில் ஒன்று கூடிய பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். இந்த கொண்டாட்டத்தில் பாஜக மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுவை முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் கோவில், ஸ்ரீ அழகுமுத்து மாரியம்மன் கோவில், அருள்மிகு ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய ஜீரணோத்தரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோபூஜை மற்றும் யாகசாலை வேள்வியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி மாரியம்மன் கோவில் தெரு முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் கோவில், ஸ்ரீ அழகுமுத்து ஐயனார் கோவில், அருள்மிகு ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய ஜீரணோத்தரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகிற திங்கட்கிழமை நடைபெற உள்ளது. அதனையொட்டி இன்று காலை கோபூஜை, அனுஞ்சை, விக்னேஸ்வர பூஜை, மகா சங்கல்பம், ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம், தனபூஜை, ஸ்ரீ நவக்கிரக ஹோமம், சாந்தி ஹோமம், பிரவேச பலி, யாகசாலை அலங்காரம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் மாலை வாஸ்து சாந்தி, ரக்ஷா பந்தனன், கும்ப அலங்காரம் முதல் கால ஸ்ரீதேவி யாகசாலை பூஜைகள், விசேஷ மங்கள ஹோமங்கள், பூர்ணாகிதி, தீப ஆராதனை, அருட்பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து யாகசாலை பூஜை நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி குழுவினர்கள், இளைஞர்கள் மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் கிராமவாசிகள் மிக சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். கடலூரில் 2025 பூஜ்ய வாகன விபத்து உயிரிழப்பு எனும் தலைப்பில் ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடலூரில் 2025 பூஜ்ய வாகன விபத்து உயிரிழப்பு எனும் தலைப்பில் ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் போக்குவரத்து காவல்துறையினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் செல்லிப்பட்டு சுடுகாட்டின் பாதை முழுவதும் பழுதடைந்ததையொட்டி ஜேசிபி இயந்திரம் மூலம் சுடுகாட்டு பாதை சீரமைப்பு பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள செல்லிப்பட்டு ஊர் சுடுகாட்டில் பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் சுடுகாட்டின் பாதை பழுதடைந்தது. இதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களிடம் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சம்பவ இடத்திற்கு விரைவாக சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் முதுநிலை பொறியாளர் மதிவாணன் மற்றும் இளநிலை பொறியாளர் ஹரிராம் முன்னிலையில் ரூபாய் 10 லட்சம் செலவில் ஜேசிபி இயந்திரம் மூலம் சுடுகாட்டு பாதையை சீரமைப்பு பணி இன்று துவக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள், துறை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமிய கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படினா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி ரோட்டரி பீச் டவுன் சங்கம் சார்பில் மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையத்தில் உருவாக்கப்பட்டுள்ள மியவாக்கி இயற்கை சுற்றுலா பூங்காவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இன்று பார்வையிட்டார். புதுச்சேரி ரோட்டரி பீச் டவுன் சங்கம் சார்பில் மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையத்தில் உருவாக்கப்பட்டுள்ள மியவாக்கி இயற்கை சுற்றுலா பூங்காவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இன்று பார்வையிட்டார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் இயற்கை சுற்றுலா பூங்காவில் துணைநிலை ஆளுநர் மரக்கன்று நட்டு வைத்தார். அதனைத் தொடர்ந்து மியவாக்கி பூங்காவை உருவாக்கி பராமரித்து வருபவர்களை துணைநிலை ஆளுநர் சிறப்பித்தார். அங்கு அமைக்கப்பட்டிருந்த மழைநீர் சேகரிப்பு அமைப்பு, மியவாக்கி பூங்கா ஆகியவற்றை பார்வையிட்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அங்கு சுவரில் வரையப்பட்டிருந்த ஓவியத்தின் கீழ் கையொப்பமிட்டார். மேலும் இந்த பூங்கா நல்ல முறையில் பராமரிக்கவும் புதுச்சேரியின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இதுபோன்ற குறுங்காடுகள் பலவற்றை உருவாக்கவும் கவனம் செலுத்த வேண்டும் என்று ரோட்டரி சங்கத்தினரை கேட்டுக்கொண்டார். சங்கத்தின் முயற்சியை பாராட்டினார். சங்கத்தின் தலைவர் திரு வினோத் சர்மா, செயலர் பிரகாஷ், திட்ட தலைவர் புருஷோத்தமன் ஆகியோர் உடனிருந்தனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு முத்தரையர்பாளையம் ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் அலுவலகம் எதிரே அன்னதானம் வழங்கப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் முத்தரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் அலுவலகம் எதிரே என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் டீ டைம் நிறுவனர் மணக்குள பவன் ஹோட்டல் உரிமையாளரும் தொழிலதிபருமான வேலாயுதம் ராகவேந்தர், ஜெரோம் மற்றும் டீ டைம் நண்பர்கள், ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் நிறுவனர் ராஜகோபால் மற்றும் ஆர்கேடி நண்பர்கள் ராஜா, ஆனந்த், தர்ஷன், அரவிந்த், சமூக ஆர்வலர்கள் பிரியா, ஆதி, சபரி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மதுபோதையில் ஒரு கும்பல் சூறையாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு அருகே தமிழக பகுதியான கீழ்ப்புத்துப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் சத்தியசீலன். இவர் அந்த பகுதியை சேர்ந்த சிலருடன் ஒதுக்குப்புறமான இடத்தில் மது குடித்து கொண்டிருந்த போது சத்தியசீலனுக்கும் அந்த கும்பலுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டுள்ளனர். இதனை அறிந்த சத்தியசீலனின் தாய் உஷா சம்பவ இடத்திற்கு வந்துள்ளார். அப்போது அவரையும் அந்த கும்பல் தாக்கியுள்ளது. இந்த மோதலில் சத்தியசீலனுக்கும் அவரது தாய் உஷாவிற்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சத்தியசீலனின் நண்பர்கள் அவர்களை காலாப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர். அங்கு அவர்களுக்கு நர்சுகள் மற்றும் ஊழியர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்து கொண்டிருந்த போது குடிபோதையில் இருந்த சத்தியசீலனின் நண்பர்கள் நர்சுகளிடமும் மருத்துவமனை ஊழியர்களிடமும் வாக்குவாதம் செய்து ரகளையில் ஈடுபட்டதுடன் மருத்துவமனை முன்பக்க கண்ணாடிகளையும் பொருட்களையும் அடித்து உடைத்து சேதப்படுத்தினர்.
இதனை கண்டு நர்சுகள் ஊழியர்கள் அலறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தனர். தகவல் அறிந்த காலாப்பட்டு போலீசார் 2 பேர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். அவர்களையும் அந்த கும்பல் தாக்க முயற்சித்தது. இதனையடுத்து கூடுதல் போலீசார் அங்கு வரவழைக்கப்பட்டனர். பின்னர் காயமடைந்த உஷா மற்றும் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவத்தினால் காலாப்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணுவ கல்லூரியில் 8ஆம் வகுப்பில் சேர விண்ணப்பிக்கலாம் என புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள இந்திய தேசிய ராணுவ கல்லூரியில் 8ஆம் வகுப்பில் சேர்ந்து படிக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. நுழைவுத் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் 2/1/2013க்கு முன்னரும் 1/7/2014க்கு பின்னரும் பிறந்திருக்க கூடாது. மாணவர்கள் இக்கல்லூரியில் சேரும்போது 7ஆம் வகுப்பு படிப்பவராகவோ அல்லது தேர்ச்சி பெற்றவராகவோ இருக்க வேண்டும். புதுச்சேரி மாநில மாணவ மாணவிகளுக்கு எழுத்துத் தேர்வு வரும் ஜூன் 1ஆம் தேதி புதுச்சேரி அண்ணா நகர் காமராஜர் நூற்றாண்டு கல்வித்துறை வளாகத்தில் நடக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டில் டெங்கு பாதிப்பால் உயிரிழப்பு இல்லை என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொசு தொல்லையை கட்டுப்படுத்த அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் தலைமை செயலர் சரத் சௌகான் தலைமையில் சிறப்பு கலந்தாய்வு நடைபெற்றது. கூட்டத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறும் பொழுது, புதுச்சேரியில் 2021 கொசுக்களால் பரவும் மலேரியா காய்ச்சல் இல்லை. டெங்கு 20% குறைந்துள்ளது. 2024 டெங்கு பாதிப்பால் இறப்பு இல்லை. பைலேரியா மற்றும் மலேரியா நோய் கிருமி புதுச்சேரியில் உள்ள கொசுக்களில் காணப்படவில்லை. ஆனால் டெங்கு கிருமி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். இக்கூட்டத்தை தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் கொசுக்களை கட்டுப்படுத்த அதிதீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உள்ளூர் நிர்வாகத்திற்கும் சுகாதாரத்துறைக்கும் உத்தரவிடப்பட்டது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா. தாவரவியல் பூங்காவில் 3 நாட்கள் நடக்கும் காய்கனி மலர் கண்காட்சி துணைநிலை ஆளுநர் தொடங்கி வைத்தார். புதுவை தனியார் தங்கும் விடுதியில் LED டிவி திருடிய இளைஞர் கைது செய்த போலீசார். 2 லட்சம் மதிப்பிலான LED டிவி பறிமுதல். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கைது. டெல்லியில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி. புதுவை பாஜகவினர் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாட்டம். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.